ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி இருந்தால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒருவேளை ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸே இல்லைன்னா எப்படி நம்ம சர்ச் பண்ணணும், ஓட்டர் ஐடி எழுதி போட்டு அந்த ரிசிப்ட் கூட மிஸ் ஆயிடுச்சு, ஓட்டர் ஐடி பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையானே தெரியல, இருந்துச்சுன்னா அது எப்படி எடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டீங்க. அதை பற்றி அந்த வீடியோ போட்டிருக்கோம். வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா electoralsearch.eci.gov.in அப்படிங்கிற இணையத்துக்கு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு இப்படி ஒரு ஹோம் பேஜ் வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓட்டர் வச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஓட்டர் ஐடி செல்லுமா செல்லாதான் நிறைய பேர் இருக்கும். பழைய ஓட்டர் ஐடியா இருக்கும், போட்டோஸ்ல ஓல்டா இருக்கும். அது இப்போ கரண்ட்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்ச் பை எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஓட்டர் ஐடி நம்பர் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செலக்ஷன் பண்ணிக்கோங்க. தமிழ்ல கொடுத்துட்டு உங்களோட ஓட்டர் ஐடி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டேட் செலக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் கொடுத்துட்டு கீழே கேப்சா கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் காட்டும். உங்களுக்கு கரண்ட்ல இருந்துச்சுன்னா என்ன மாதிரி டீடைல்ஸ் காட்டும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒன்லி சர்ச் பை டீடைல்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை ஓட்டு இருக்கா இல்லையா, அந்த ஓட்டு இருந்துச்சுன்னா செல்லுமா செல்லாத அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் டீடைல்ஸ் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி லைவ்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கறது. அதாவது பழைய ஃபோட்டோவாக இருந்தாலும் செல்லும். அந்த ஜிடிஆர்ங்கிற நம்பர் வச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா XSS நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த ஜிடிஆர் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு புது நம்பர் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இந்த புது நம்பர் என்ன உங்களுக்கு ஆட் ஆயிருக்குன்னு சொல்லி. சரிங்களா, அப்படி ஒரு ஆப்ஷனில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓட்டர் ஐடி ஸ்கூலில் எழுதி போட்டிருப்பீங்க. அப்படி இல்லை நீங்களே அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அந்த அப்ளிகேஷன் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா, நம்ம திருப்பி அப்படின்னா டபுள் என்ட்ரி வந்துருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ல இருப்பீங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் சர்ச் பை டீடைல்ஸ் இருக்கும். இது பிரகாரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் கையில் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு பிரகாரம் இது நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். ஆதார் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அட்ரஸ் இருக்கோ அதை தான் இங்கே போடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களோட ஸ்டேட் செலக்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நார்த்து சவுத்து அதெல்லாம் வந்து உங்களோட இது வந்து வட்டம் கரெக்டாக செலக்ஷன் பண்ணணும். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக காட்டாது. இந்த இடத்துல பெயர் இங்கிலீஷில் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். அடுத்து உறவினர் பெயர், அதாவது அப்பா பேர் கேட்கும். இந்த இடத்துல அப்பா பேர் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல பிறந்த தேதி ஆதாரில் என்ன இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ஷன் பண்ணணும். 94 ஏப்ரல் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாலினம் கேட்குது, செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து மாவட்டம் கேட்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த மாவட்டத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சட்டமன்ற தொகுதி நீங்கள் அப்ளை பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது தப்பாக படினா வராது. இப்போ நான் கொடுக்குறேன், என்னோட ஆதார் டீட்டெயில்ஸ் வச்சு கொடுக்குறேன். எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ என்னோட ஆதார் டீட்டெயில்ஸ் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டுது. எனக்கே பார்த்தீங்கன்னா 2 ஓட்டு இருக்குது. சரிங்களா, ஒரு ஓட்டு ஒர்க் ஆகாது, இன்னொரு ஓட்டு தான் ஒர்க் ஆகும். ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து ஆதாரை வச்சு சர்ச் பண்ண. ஓட்டர் ஐடி நம்பரும் தெரில, எதுவுமே ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க இந்த டீட்டெயில்ஸ் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல் நம்பர் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு 5-6 பேருக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது எத்தனை பேருக்கு ஓப்பன் பண்ணியிருக்குன்னு எனக்கே தெரியல, கொஞ்சம் பார்க்கணும். அவங்க லீக்லேருந்து அதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த லாஸ்ட் ஆப்ஷன் சர்ச் பை மொபைல்னு கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். ஒரு OTP வரும். சரிங்களா காய்ஸ், கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் லிங்க்கில் எத்தனை ஐடி லிங்க் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ என்னோடது கொடுத்துட்டு கேப்சா கொடுக்குறேன். சென்ட் OTP கொடுத்தோம்னா நமக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகும். அந்த OTP நான் திரும்ப போட்டேன்னா என்னோட மொபைல் நம்பரில் எத்தனை ஓட்டர் ஐடி லிங்க் இருக்கோ அது எல்லாமே டீட்டெயில் ஷோ ஆகும். நமக்கு தேவையான ஓட்டர் ஐடி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா காய்ஸ், இது மொபைல் நம்பர் மூலமாக எடுக்கிறது. சரிங்களா, பார்த்துட்டு என்னோடய மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு ஊரே இருக்குது. எல்லாத்துக்கும் நான் தான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எந்த ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சரிங்களா காய்ஸ், இப்படி தான் வந்து இந்த 3 டீட்டெயில்ஸ் எடுக்கணும். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா, குட் பை.